ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பிக் பாஸ் உள்ள வரவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க. போக போக மனசு உடைஞ்சு அழ ஆரம்பித்தாங்க. அதேமாதிரி தான் இப்போ திவ்யாவும் ஆரம்பித்தாங்க. இப்போ திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கூட ஆனால் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் கன்ஸ்ட்ரக்ஷன் ரூமுக்கு போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இங்கே இருக்க முடியல, நான் வெளியில் போகணும்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவர் ஆறுதல் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களை வந்து அவர் புரிஞ்சுப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்படாதீங்க சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா வந்து திவ்யா ஆரம்பத்துலேருந்து அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து வருஷம் வந்து நடக்கிற விஷயந்தான், வந்து புதுசு கிடையாது. எப்போவுமே வந்து வெளியிலேருந்து பிக் பாஸ் வரணும் வரணும் 2 வருஷமாக முயற்சி பண்ணுறேன், 3 வருஷமாக முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி ஆசையாக வர வேண்டியது. அதுக்கப்புறம் இங்கே எல்லாருக்கிட்டையும் அவமானப்பட்டு கேவலப்பட்டு உட்காந்து வெளியே வேணும் கத்தி கதறி வந்து அழுவாங்க. இது நடக்கிற ஒன்று தான். வெளியிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சரி, இப்போவும் பிக் பாஸ்க்குள்ளே நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. தவிர யாருக்கு வந்து புத்தி வந்த மாதிரி தெரியல. உள்ளே இருக்கிறது ஒரு நரக வேதனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மொபைல் கிடையாது. உள்ளே இருக்கிற 10 பேர் வந்து திரும்ப திரும்ப யாராவது ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏச்சு வாங்கிட்டே தான் அந்த நீங்கள் வந்து எத்தனை நாள் இருக்கீங்களோ அத்தனை நாளும் போகணும். அப்போ வந்து விடிஞ்ச காலையிலேருந்து ராத்திரி வரையும் அவங்கக்கிட்ட ஏச்சு வாங்கிட்டே அவங்களுக்கு செட்டுன்னு ஒரு 4 பேர் வருவாங்க, 5 பேர் வருவாங்க. அவங்க நம்ம கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய பிரபலம் அப்படின்னு கூட மறந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு தான் இருக்கணும். இது நடக்காத விஷயம் தான். இப்படி தான் திவ்யாவுக்கும் நடந்திருக்கு. அவங்க கதறி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க போகும்போது என்ன நினச்சாங்க, நம்ம வந்து இப்போ இம்புட்டுக்கு சீரியலில் வந்து பாக்கியலட்சுமி சீரியல் மூலமாக ரொம்ப ஃபேமஸாக வந்து ஆனாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ அண்ணன் சீரியல் மூலமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10,000 15,000 சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியல்லேருந்து விலகி இப்போ வந்து உள்ளே வந்திருக்காங்க. வேறு சீரியல்லேருந்து விலகி இப்போ வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாரு வந்து பாடாப்படுத்துகிறாங்க. பார்வதிக்கு அவங்களுக்கு பிடிக்காமல் போச்சு. ஏன்னா வந்த உடனே எல்லாருக்கும் அட்வைஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பாரு வந்து சண்டைக்கு வந்துட்டாங்க. நீங்கள் யார் எனக்கு அட்வைஸ் சொல்கிறது, எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் எனக்கு சொல்ல வேண்டாம் சொல்லி பயங்கரமாக வந்து சண்டை போட்டாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஹோட்டலில் மேனேஜராக ஆனாங்க. ஆனது கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கத்தி 1, 2 பேரை தவிர அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கத்துறாங்க. அதனால அவங்க மேனேஜராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிவிட்டு அத்தனை பேரும் சொல்லிட்டாங்க. இப்போ அதுலேருந்து விலகிட்டாங்க. இப்போ வந்து விலகி வந்து சாதாரண ஒரு இதாக ஆக்கி வச்சுட்டாங்க. அதனால் அப்போ பாருக்கு தான் வந்து சப்போர்ட் இருக்கா, அப்போ எனக்கு கிடையாதான்னு சொல்லி எல்லாருமே வந்து இப்போ வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பிக் பாஸ்க்குள்ளே வரவங்க எல்லாருமே அதான் வந்து நினைக்கிறாங்க, நம்ம வரணும் இத்தனை வருஷம் பாடுபட்டோன்ட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரே அழுகை, வெளியில் போகணும் வெளில போகணும். இது வெளியிலேருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள். யாராவது சரி நம்ம கஷ்டப்படுறோமே இனிமேல் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா கேட்டால் நினைக்கிறது கிடையாது. அப்போ திரும்ப போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு தொடர்கதையாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு. எதனால் அப்படின்னு தெரியல. இது வந்து ஒரு தொடர்கதையாக வந்து தொடர்ந்து வந்து தான் போய்கிட்டு இருக்கு. யாராவது சரி நம்ம போகக்கூடாது இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நினைக்கிறது கிடையாது. திவ்யாவும் அதேமாதிரி தான் வந்தாங்க. அப்புறம் எல்லாரையுமே இந்த திட்டினாங்க. நான் உள்ளே போய் நான் அந்த பேச போகிறேன்னு. ஆனால் பார்வதியால் அவங்க முன்னால் நிற்க முடியலன்னு சொல்லலாம். ஏன்னா பார்வதி பயங்கரமாக இருக்காங்க. வாய் அந்த உலகத்தில் உள்ள அத்தனை வாயும் அங்கே ஒருத்தருக்கே வச்ச மாதிரி அப்படி ஒரு வாய். அதெல்லாம் திவ்யா பயந்துட்டாங்க. அவங்க ஒரு வார்த்தை பேசினா அவங்க 1000 வார்த்தை பேசுகிறாங்க. அதனால் திவ்யாவால் சமாளிக்க முடியலன்னு சொல்லலாம். எந்த நேரமும் 2 பேருக்கும் சண்டையாக தான் இருக்குது. படுக்கையில் படுத்துக்கிட்டு நேத்தியே வந்து காட்டினாங்க. 24 சண்டை அப்படின்னால மனசே உடஞ்சி போச்சு. இப்போவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 1 மாதம் 2 மாதம் இருந்தால் கூட எப்படி தான் வந்து சமாளிக்க போகிறாங்க தெரில. பார்வதியும் கண்டிப்பாக கடைசி வரையும் வருவாங்க. அதே மாதிரி திவ்யாவும் கடைசி வரை வருவாங்கன்னு சொல்கிறாங்க. கடைசி வரை எப்படி தான் வந்து சமாளிக்க போகிறாங்க தெரியல. அதுவும் நேற்று ஹோட்டல் மேனேஜர் இதில் எல்லாருமா வந்து சேர்ந்து நீங்கள் வந்து கத்துறீங்க சொல்லி மேனேஜர் பதவி எடுத்தது வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து மனசு வந்து உடஞ்சி போச்சு. எல்லாருமா சேர்ந்து இதே மாதிரி தான் வந்து அர்ச்சனாவுக்கு கூட அப்படி தான் வந்து நிலமை வந்தது. அவங்க வந்தது போது எல்லாருமே அவங்கள திட்டினாங்க. தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அதே நிலமை தான் வந்து திவ்யாவுக்கு வந்தது. அதே மாதிரி தான் வருது. சமாளித்து கடைசியாக வந்து 50 லட்சம் வாங்கினாங்க. ஒருவேளை திவ்யா கூட கடைசி வரை வந்து அதே மாதிரி 50 லட்சம் வாங்குறதுக்கு வந்து அவங்களுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா எல்லோரும் வெளில வந்து பார்த்துட்ருக்காங்க. இதே மாதிரி நம்மளும் வந்து இப்போ விகாஸ் போகணும் அப்படி தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் வந்து புத்தி வராதுன்னு தான் சொல்லலாம். எல்லாருக்கும் ஆசை வந்து யாரை தான் விட்டுது, ஆசை இல்லாத மனிதன் யாரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, பிக் பாஸில் வந்து எத்தனை நாள் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து சண்டை வந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பயங்கர ஒரு சண்டையாக தான் இருக்குது. இந்த சீசன் ரொம்ப மோசமான ஒரு சீசன் அப்படின்னே எல்லாரும் சொல்கிறாங்க. அந்தளவு ரொம்ப மோசமாக தான் போய்கிட்டு இருக்குது. இதில் யார் யார் எது வரையும் போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.